அங்க ஏன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி பசி எடுத்த நாடு அது. இந்த குழந்தைங்களை பார்ட் டைம் வேலைக்கு அனுப்புறது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த பைத்தியம் பிடிச்சிருக்கு. மீடியால வருது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டோ போடுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு 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 வாய்ப்பு. நான் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன், நல்ல வாய்ப்பு கெட்ட வாய்ப்புன்னு சொல்லி கொடுங்க. அமெரிக்கால கூட எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சில்ட்ரன்னு சொல்லுங்கப்பா அவங்கள. ஃபீமேல் என்ன எவ்வளவு பெரிய லேபிள் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, ஏதோ அடிமைகள் மாதிரி. ஃபீமேல் அண்டர் ஏஜ் சிட்டிசன். சில்ட்ரன்னே சொல்ல மாட்டேன்றாங்க அங்க இருக்கிற மீடியா பிரஸ், யாரு போலீஸ் கூட. ஃபீமேல் அண்டர் ஏஜ் பர்சன், மேல் அண்டர் ஏஜ் பர்சன். இப்படி அதை ஏதோ ஒரு ஐட்டம் ஆக்கிட்டாங்க, அதை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கிட்டாங்க. நித்யானந்தா எல்லாம் அவருடைய சபலங்களை நகைச்சுவையா ஆக்கிருக்கிறதுன்றது அவருடைய வெற்றிங்க. அது அவர் அரெஸ்ட் ஆவறதுல இருந்து தப்பிச்சுட்டே போறாரு. எல்லாத்தையும் ஜோக் மாதிரியா நீங்களும் பேசுங்க நானும் சிரிக்கிறேன். இட்ஸ் a good cover. இவர் டீச்சர்ன்ற கவர் மாதிரி. அவர் இந்த உலகத்துக்குள்ளதான் எங்கேயோ ஒரு கைலாசா அப்படின்ற ஒரு நாடு வச்சிருக்காரு, ஒரு தனித்தீவு வாங்கியிருக்காரு. அவர் இந்தியாவில தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளின்னு சொல்றாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல? நீ ஆல்ரெடி அதை நம்பிட்ட, கைலாசா இருக்குன்னு நீ நம்பிட்ட, இப்ப என்ன பண்றது? அப்படியா? 2000% பீடோஃபைல்னு தெரியல. அவருடைய ஆசிரமத்துல பெரிய மனுஷி வேஷம் போட்டுக்கிட்டு, தமயந்தி வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு குழந்தைங்க சுத்துதுங்க. என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், பில் கிளின்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாரா இருந்தாலுமே ஒரு குழந்தைக்கு நம்ம அந்த குழந்தை பிஹேவ் பண்றதுன்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு காமெடியா இருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை நம்மளோட வில்லிங்கா அப்படின்னு அவங்களுக்கு பாக்குறது எவ்வளவு பெரிய த்ரில். காமெடி பிளஸ் த்ரில் பிளஸ் எப்பா இதெல்லாம் வாழ்க்கையில எங்க. எனக்கு இது சபலம் இருக்கு ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரு 6 வயசு குழந்தை வில்லிங்லி எனக்கு கொடுக்குது அப்படின்னு என்னால எங்கெங்க பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கைலாசா மாதிரி ஒரு உலகத்துலதான் இருப்பாங்க அவங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஐலாண்ட் தான் கைலாசா. எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக ஆர்ஜே பின்னணி பாடகி சுசித்ரா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சுசித்ரா. வணக்கம் இளையராஜா. அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டுல இங்க நம்ம ஊர்லதான் அந்த அவேர்னஸ் பத்தி பேசுறோம். அங்க நல்லாவே இருக்கு. குட் டச் பேட் டச்னா தெரியும், உடனே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் ஒண்ணு அப்படின்ற விஷயம்லாம் அங்க இருக்கு அப்படின்றாங்க. ஆனா அங்கதான் நம்மளை விட மோசமா இந்த குற்றங்கள் நடக்கிறத கேள்விப்படுறோம். அங்க ஏன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி பசி எடுத்த நாடு அது. இந்த குழந்தைங்களை பார்ட் டைம் வேலைக்கு அனுப்புறது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த பைத்தியம் பிடிச்சிருக்கு. மீடியால வருது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டோ போடுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு 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 வாய்ப்பு. நான் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன், நல்ல வாய்ப்பு கெட்ட வாய்ப்புன்னு சொல்லி கொடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்ற வேர்டு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் வார்த்தை தான். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசைதான். எனக்கு தமிழும் வேணும் இங்கிலீஷும் வேணும். வச்சுக்கலாம், நம்ம 2 ஆயுதம் வச்சுக்கலாம். லேர்ன் திஸ் வேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு யாரு முன்ன பின்ன தெரியாத அங்கிள் ஒரு சாக்லேட் நீட்டுறாரு, அது பேர் என்ன? டச்சுக்கே வரல இன்னும். பேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, பட் இட்ஸ் a பேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்? இட் வில் லீட் டு பேட் டச். கடைசியில பேட் டச்ல தான் போய் முடியும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுனாலுமே டச்சிங்ல தான் போய் முடியுதுங்க. நம்ம ஒத்துண்டே ஆகணும். கிட்னாப்பிங்னாலும் டச்சிங் தான். Kidnapping is the worst thing you can do to a child. Rape and murder is another worst thing you can do. எல்லாமே அவங்க சின்ன உருவமா இருக்காங்கன்றதுனால அவங்கள ஓவர் பவர் பண்ணி டச் பண்றதுலதான் இருக்கு எல்லாமே. அவங்கள லபக்குன்னு புடிச்சிடலாம், கோழி பிடிச்சு அமுக்குற மாதிரி அமைக்கிடலாம். இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அமெரிக்கால கூட எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சில்ட்ரன்னு சொல்லுங்கப்பா அவங்கள. ஃபீமேல் என்ன எவ்வளவு பெரிய லேபிள் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, ஏதோ அடிமைகள் மாதிரி. ஃபீமேல் அண்டர் ஏஜ் சிட்டிசன். சில்ட்ரன்னே சொல்ல மாட்டேன்றாங்க அங்க இருக்கிற மீடியா பிரஸ், யாரு போலீஸ் கூட. அடல்ட் மாதிரி பேசுறாங்க அவங்கள பத்தி. சோ அங்க இந்த வார்த்தை பயன்படுத்துறதன் மூலமா அவங்க மூல செலவு செய்யறாங்க. மாசஸ 2 பேரையும் ஒரே லெவலுக்கு கொண்டு வராங்க. எப்ஸ்டீனா ஒண்ணுமே சொல்லல அவங்க. எப்ஸ்டீன்னு பேர் சொல்லி சொல்றாங்க, ஜெஃப்ரி எப்ஸ்டீன்றாங்க. இந்த பக்கம் யாரு? ஃபீமேல் அண்டர் ஏஜ் பர்சன், மேல் அண்டர் ஏஜ் பர்சன். இப்படி அதை ஏதோ ஒரு ஐட்டம் ஆக்கிட்டாங்க, அதை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கிட்டாங்க.
ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவனை மட்டும் ஒரு மனிதனா காட்டிட்டு அதுங்களெல்லாம் ஆப்ஜெக்ட். சோ அவர் என்ன பண்ணினாரு, 10 பலூன் உடைச்சாருன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அந்த நாமென்கிளேச்சர் வச்சு தான் மீடியா மூல செலவு செய்யறதுன்றது இந்த மாதிரி தான் செய்யும். Also, yeah, this thing about, I hope parents understand in India, bad opportunitiesன்றது ஏகப்பட்டது சோசியல் மீடியால தான் இருக்கு. மத்தபடி ரியல் வாழ்க்கையில சொல்லி கொடுக்கணும்னா தெரியாத அங்கிள்ட்ட இருந்து சாக்லேட் எடுத்துக்காத, அது பேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் மீடியால வருதுதான் பேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க கோயிலுக்கு போய் பாவாடை சட்டையோட நீங்க போட்டோ போட்டாலும் அடியில தெரியாத ஒரு நபர் சூப்பர் ட்ரெஸ்ன்னு சொல்லி 2 ஹார்ட் போடுறான்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவன் நாளைக்கு ஜவுளி கடை வச்சிருக்கான், நமக்கு அசோசியேஷனுக்கு வருவான்னா அது பேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது அந்த மாதிரி நடந்தாலுமே அது பேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அரோரா சிங்க்ளேர் லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணினா பேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது குட் டச் பேட் டச் மாதிரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி பேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதையும் முன்னாடி வரது பேரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி பேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கதான் யூ ஆர் எனேபிளிங் த சைல்ட் ஆல்சோ டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. அவன் சாக்லேட் நீட்டுறான்னா நீ 10 படி நடந்து போய் அத பிடிச்சனாதான் அவனால உன்னை லபக்குன்னு பிடிக்க முடியும். நீ அந்த 10 படி நடக்காத, அங்கேருந்தே நீ அந்த பேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சுக்கோ. சந்தர்ப்பம் அது கெட்ட சந்தர்ப்பம். கெட்ட சந்தர்ப்பம்னா என்ன? கிவ் எக்ஸாம்பிள்ஸ் டு சில்ட்ரன். நோ அசம்பிளில டீச்சர் உனக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு வர சொல்றாங்க, நல்ல சந்தர்ப்பம். அவுட் ஆஃப் நீ ஒரு இடத்துல இருந்து நவரணும், நீ உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போனோம்னா எந்தெந்த பட்சத்துல போனோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல பேரண்ட்ஸ். அது பேர் தான் குட் ஆப்பர்ச்சுனிட்டி பேட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்தியாவிலையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது அமெரிக்கா மாதிரியான ஒரு கிளப்னு ஃபார்ம் பண்ணலையே தவிர தனித்தனிப்பட்ட முறையில சந்தல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. வீட்ல எல்லாம் நடக்குது. அதுனா உடனே நம்ம ஆஹா இந்தியா 100% கிளீன் சர்டிபிகேட் எப்படிங்க கொடுக்கறது? அன்ஆர்கனைஸ்டு முறையில நடக்குது. இந்தியால அமெரிக்கால ஆர்கனைஸ்டா நடக்குது. பொதுவா இப்போ நீங்க பேசும்போதே சொல்லிட்டு இருந்தீங்க, அமெரிக்காவுல எங்கேயுமே சில்ட்ரன் சொல்ல மாட்டாங்க, அண்டர் ஏஜ் அப்படின்றதுதான் குறிப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பா இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் எல்லாருமே வந்து இந்த சிறுமிகள் குறிப்பாக குழந்தைகள் மீது அவங்களுக்கு ஒரு பாலியல் வக்கிரம், பாலியல் இச்சை அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறதான் தெரிய வந்திருக்கு. அத எப்ஸ்டீனே ஒரு மெயில்ல வந்து பேசும்போது எனக்கு நான் இப்ப வந்து ஃபீடோ கிடையாது, நான் இப்ப திருந்திட்டன்ற மாதிரியான இதெல்லாம் பாக்குறோம். அப்போ அவருக்கு அந்த மாதிரியான இச்சைகள் இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளவு பெரிய கிரைம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் இதை வந்து பண்றாங்க. இத என்ன மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? இது வந்து ஒரு பாலியல் இது இல்ல பவர்ஃபுல் பீப்புள் பணக்காரங்களுக்கு லா அப்ளிகபிள் கிடையாதுன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லான்றது ஒரு ஃபேஸ் வாஷ், அது ஒரு ஐ வாஷ் மாதிரி. ஜஸ்ட் அவங்களும் அடக்கமுள்ள சிட்டிசன்ஸ்னு காமிக்கிறதுக்காக நாங்களும் லாக்கு உட்பட்டிருக்கோம் அப்படின்னு வெளியில அவங்க போடுற ஷோ தான். அவங்களுக்கு லாவே கிடையாது, சட்டமே கிடையாது, பவுண்டரிஸ் கிடையாது. பாஸ்போர்ட் எங்க வேணா அவங்கள விடும், டிப்ளமேட்டிக் ஆக்சஸ் ஆச்சா ஊச்சா அவங்களுக்கு சட்டமே கிடையாது. தே ஆர் அபவ் த லா. லாக்கு அப்பாற்பட்டவங்க. அதனால அவங்க இச்சையெல்லாம் பூர்த்தி பண்ணிடுறேன். இல்ல எவனுமே இந்த வீட்டுல வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையே. ஆமா, இது எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து அரசியல்வாதிகள், குறிப்பா பிசினஸ் மேன்ஸ். இங்க நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா மோடி பேர் கூட பெருசா நம்ம அதுல சொல்ல முடியல. நிறைய அம்பானியினுடைய பேர் அதுல வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அம்பானி வந்து ஒரு மீட்டிங் சம்பந்தமா மெயில் பண்ணிருக்காரு, இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்துச்சுது. இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் அதுல இருக்கிறதா பார்க்க முடியுதுன்றாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி திரைத்துறை சேர்ந்த பிரபலங்கள்லாம் அதுல பெருசா பேர்ல நான் வந்து பார்த்த மாதிரி தெரியல. இல்ல இன்னும் இருக்குதா? ஏன்னா அது 3 லட்சம் பக்கத்துல இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்துல I'd like to refer to டாக்டர் ஷாலினியோட இன்டர்வியூ. அவங்க இந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஷாலினி அவங்க சொல்றாங்க, இது ஒரு ஓல்டு பாய்ஸ் கிளப் அப்படின்னாங்க. 100க்கு 100 ஓல்டு பாய்ஸ் கிளப் இப்படிதான் ஆபரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாலியல்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதை தவிர பல பிசினஸ் டீல்ஸ், பவர் ஷிஃப்ட்ஸ் பத்தின டிஸ்கஷன்ஸ், பவர் ஷிஃப்ட்ஸ் ஏற்படுறதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இந்த பார்ட்டில நடக்கும். 3 நாளைய பார்ட்டில முதல் நாள் சிறுமிகள், 2வது நாள் சிறுவர்கள், சிறு பசங்கள், 3வது நாள் பிரேக்ஃபாஸ்ட்ல 10-12 டீல் முடிக்கிறது. அதுக்கப்புறமா தெரியல அனிமல்ஸா என்ன வேணா பண்ணுவானுங்க. அவங்க என்ன வேணா இருக்கும் அந்த த்ரில் சீக்கிங் பிஹேவியர்ல.
இவங்களை ஜஸ்ட் பீடோஃபைல்னு சொல்லி கட்டுப்படுத்த முடியாது. த்ரில் சீக்கிங் பிஹேவியர் இது. நாம லாக்கு அப்பாற்பட்டவங்க, நாம என்ன வேணா பண்ணலாம், இந்த உலகத்துல ஒரு ஜெயில் இல்ல நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்ன போது பண்ணுவாங்க. எப்ஸ்டீனே பல தடவை தப்பிச்ச ஆள் தான். ஃபைனலி தான் ஏதோ பிடிபட்டாரு. பல தடவை தப்பிச்சு அவர் பல தடவை லக்கியா தப்பிச்சிருக்க வேண்டிய ஆளுதான். பட் எல்லாரும் ஹியூமன்ஸ்ன்றதுனால ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ஷன்ஸ் நடக்கும்ன்றதுனால இவர் மேபி இவரோட ஏதோ ஒரு கிளையண்ட வந்து காண்ட ஏத்திருப்பாரோ இருக்கலாம். அந்த ஆளு வந்து சரி இந்த ஆளோட கேம க்ளோஸ் பண்ணிடலாம்னு இறங்கிருப்பாரு. அப்படிதான் இது வெளியில வந்திருக்கும் நினைக்கிறேன். லைக் ஈகோஸ் இவங்களுக்கு இல்லாத ஈகோவா? அந்த ஈகோ டசில்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டிருக்கும். ஆனா இதுல நீங்க சொல்ற மாதிரி நிறைய பிசினஸ் மேன்ஸ் தான் இதுல நிறைய கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அரசியல்வாதி சினிமா ஸ்டார் உலகத்தை ஆள்றான். கிடையாது. அரசியல்வாதி சினிமா ஸ்டார கையில வச்சுக்கிட்டு பாவையா ஆட்டிக்கிட்டு நர்டி பிசினஸ் மேன் தான் உலகத்தை ஆள்றான். ஏன்னா அவனுக்கு வெளியே காட்ட அந்த பர்சனாலிட்டி இல்ல, அந்த செல்வாக்கு இல்ல. வந்து பேப்பர்ஸ் ஒரு நாள்ல 24 மணி நேரம் தான் இருக்குன்னா ஒரு பிசினஸ் மேன்னா அவன் 8 மணி நேரம் வேலை செஞ்சுதான் ஆகணும். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் உள்பட அவனும் 8 மணி நேரம் வேலை செஞ்சிருப்பான். அவன் தொழிலதிபர் தான். சோ தொழிலதிபர்கள் தான் உலகத்தை ஆள்றாங்க. இட்ஸ் த கேபிட்டலிஸ்ட் ஹூ இஸ் ரூலிங் த வேர்ல்ட். இஸ் த சைலண்ட் பர்சன் ஹூ ஹஸ் காட் ஒரு கையில பொலிட்டிஷியன் ஒரு கையில சினிமா ஸ்டார். இட் வில் ஃபைண்ட் டிபிக்கல் தொழிலதிபர் பொலிட்டிஷியன் சினிமா ஸ்டார் இஸ் தி அல்டிமேட் ட்ரைஃபெக்டா நெக்ஸஸ். அது இந்த எப்ஸ்டீன் கேஸே ப்ரூவ் பண்ணிருக்கு. எப்ஸ்டீனோட பார்ட்டி இன்வைட் லிஸ்ட்ல பலர் அப்ளிகேஷன் போட்டும் கிடைக்கல. பல தடவை அவர் பேர் என்ன ஈலான் மஸ்க் ரிக்வெஸ்ட் பண்ணியும் கூப்பிடல அவர் அந்த பார்ட்டிக்குன்னா. அதுல நிறைய சினிமா ஸ்டார்ஸும் பொலிட்டிஷியனும் தான் வச்சிருந்தாரு. அவரு தொழிலதிபரா அவர் மட்டும் தான் இருக்கணும். இந்தியால இருந்து அம்பானி, டர்க்கில இருந்து கும்பானி, சைனால இருந்து சாங்லி. பட் அங்க வந்து ட்ரம்ப் கூட பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே எப்ஸ்டீனோட ஜோடி ஆயிட்டாரு. ஓ, அதிபர் ஆவறதுக்கு முன்னாடி இல்லையா? எப்ஸ்டீன் எப்படின்னா ரொம்ப கம்மி தொழிலதிபர்கள் தான் இருப்பாங்க அவர் லிஸ்ட்ல. அதிகம் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் சினிமா ஆக்டர்ஸ் தான். அவர் தனியா உட்காந்து இவங்க ஒரு 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 தொழிலதிபர் என்ன நினைக்கிறான், நமக்கு நிறைய கைப்பாவை வேணும் தானே. அவருக்கு போட்டியா இன்னொரு 10 தொழிலதிபர் அதுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவரை ஒரு திமிங்கலம் இன்னொரு 10 திமிங்கலத்துக்கு இத பிடிச்சு சாப்பிட்டுரும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆஃப்டர் ஆல் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீச்சரா இருந்து இந்த மாதிரி ஹசில் பண்ணி லக்கி பாஸ்கர் வேலை பண்ணி வந்தவர். அவரை விட திமிங்கலமா பல திமிங்கலங்கள் சுத்திட்டு இருக்கு அங்க. பிடிபடாதது, அவங்க ஃபைல்ஸ் வெளியே வராதது, நமக்கு பேர் தெரியாதது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட சினிமா நடிகரோ பொலிட்டிஷியனோ கிடையாது. அவர் குற்றம் வெளியே வந்த போதுதான் அவர் பேரே நமக்கு தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி குற்றம் வெளியே வந்தாதான் அந்த குற்றத்துக்கு இந்த பேரா, இந்த பேருக்கு இந்த மூஞ்சியா நமக்கு தெரிய வரும் அவங்களை பத்தி. இதுல நம்ம நிறைய புகைப்படங்கள் பார்க்கும்போது அதிர்ச்சியா இருந்தது. இன்னும் அது சில புகைப்படங்கள்ல அந்த குழந்தைகளுடைய முகங்களை கூட சரியா மறைக்காம எல்லாம் கூட வெளியில வந்ததெல்லாம் பார்த்திருந்தோம். அட்ரஸ் பண்ணிட்டோமே, அதாவது மீடியா அவங்க பக்கம் போய் அவங்க கதைய ஃபுட்டேஜா காட்டணும்ட்டு விக்டிம் ஃபுட்டேஜ் ஜாஸ்தி வரணும். எல்லாரும் அழுதுட்டு போய் அவங்க வேலையை பாத்துடலாம். அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த நோக்கம் தான் இதுல இருக்கு அப்படின்றீங்க? இல்ல எல்லாமே அதுல சில மெயில் எல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆளுங்க அந்த தீவுக்கு வரணும்னு விரும்புறதையும், உன்னுடைய ரொம்ப அவரை புகழ்ந்து பேசும்போது உன்னுடைய பெண்கள் குழுவோட வா, இல்ல உங்களுடைய பெண், அது அந்த மாதிரியான வேர்ட்ஸ் பார்க்க முடியுது. தொழில்நுட்பத்தில் சம்பந்தப்பட்ட இமெயில்ஸ் அதெல்லாம் ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு மோடஸ் ஆபரண்டி வேற வேற இருக்கும் தானே. காலம் இந்த குற்றம் வெளியில வராம இருக்கு அப்படின்னா அது நடக்கிறது பெரிய ஒரு இதுதான். அது அப்படி பண்ணும்போது நம்ம இந்த கல்ச்சரல் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்கன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்ப வந்து உலகம் ஒரு குளோபலைசேஷன் ஆனது பிறகு தனித்துவமான ஒரு கல்ச்சர்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம், குளோபலைசேஷன் இந்த தனித்துவமான, now I have to get into quantum physics. It is a different plane of existence ஒன்னு இருக்கு. நம்ம மாறாத ஒரு பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்னா, ஒரு நிமிஷம்னா இத்தனை டைம்ல தான் கடக்கும், ஒரு நாள்னா இத்தனை டைம்ல தான் கடக்கும். காலையிலனா சூரியன் உதிக்கும், ராத்திரி இல்லைன்னா சூரியன் அஸ்தமிக்கும். நீ தூங்குறியோ இல்லையோ, அன்சேஞ்சபிள் பிளேன். எர்த்னா இத்தனை டிகிரிஸ்ல ரொட்டேட் பண்ணும், இந்த ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணும், பூமி சுத்தி இத்தனை நாள்ல வரும். மழைனா இந்த சீசன்ல வரும்,
குளிர்னா லைக் தட் இஸ் ஆல். அண்ட் the only living things who live on this single plane are animals, and animals கூட இல்ல, இப்ப பிளான்ட்ஸ். அவங்களுக்கு இந்த ஒரு இது மட்டும் பொருந்தும். ஏன்னா பிளான்ட்ஸ் மொபைல் பாக்குறது இல்ல, பிளான்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல கிடையாது. சோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு குளோப யுனைட் பண்ற மாதிரி ஒரு மீடியம் வந்துச்சுன்னா தட் கிரியேட்ஸ் அ டிஃபரெண்ட் ரெல்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். புக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு பாயிண்ட்ல உலகமே ஹாரி பாட்டர் புக்க படிச்சிருந்தது. எவ்ரிபடி அது படிக்காம புக்க கிடையாது. சோ ஹாரி பாட்டர் became a realm of existing. அதே மாதிரி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் became, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் became. சில பேருக்கு வாழ்க்கையோட மீனிங்கே அதுல இருந்து புரிஞ்சு வாழ்க்கைய அதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நாம பேசுற விஷயம் எல்லாம் இட்ஸ் another realm of existence. சோ அதனால அங்க நடக்கிற குற்றம் இங்க தெரிய வரும், இங்க அதுக்கு குறை எழுப்புறதுனால அவன் அரெஸ்ட் ஆவான்றது இட்ஸ் நாட் த ட்ரூத் இல்ல. அது ஒரு realm of existence. அது ஜஸ்ட் யூடியூப்ல இதுக்கு ஒரு டைப்பான ஒரு ஜஸ்டிஸ், இன்ஸ்டாகிராம்ல இதுக்கு ஒரு டைப்பான ஜஸ்டிஸ், ஃபேஸ்புக்ல இதுக்கு ஒரு வேற விதமான ஜஸ்டிஸ். இல்ல நான் எதுக்கு இத கேட்டேன்னா, உளவியலா போனா இதுக்கு ஒரு வேற விதமான ஒரு ஜஸ்டிஸ் அங்க பேசப்படும். இல்ல இப்ப நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க டாக்டர் ஷாலினி சொன்ன விஷயத்த, இந்த உலகமே வந்து ஒரு ஓல்டு பாய்ஸோட கிளப்பா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இது உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து பார்க்க முடியும். எதுக்காக சொல்லணும்னா இந்த கொஞ்ச நாளா பார்த்தோம்னா இந்த சுகர் டாடி, சுகர் மம்மி இந்த மாதிரியான வார்த்தைகளை இங்க வந்து கேள்விப்பட முடியுது. பண்றது இல்ல, சத்தியமா சொல்றேன். எந்த கல்ச்சருமே காப்பி பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சருக்கு ரூட்ஸ் இருக்கு. காப்பி பண்றது ரூட்ஸ் இருக்கிற கல்ச்சருக்கு காப்பி பண்ண வராது. ஒரு பாயிண்ட் மேல பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ் பொண்ணுங்க கூட ஜீன்ஸ் போட்டுக்கிட்டா பொட்டு இட்டுக்கும், கிரிஞ்சனாலுமே இட்டுக்குங்க. செலிபிரிட்டிஸே பண்ணுவாங்க. பொட்டு இட்டுக்கணும்னு தோணுச்சுன்னா இட்டுப்போம். ரைட்டா? சோ when you have roots, and this is true of humanity everywhere. யாருக்கு ரூட்ஸ் இல்ல? அமெரிக்கன்ஸ்க்கு ரூட்ஸ் இல்ல, அவங்க இமிகிரண்ட் கல்ச்சர். அவங்க இங்கிலாந்துல இருந்து போனவங்க. ஆஸ்திரேலியன்ஸ்க்கு ரூட்ஸ் இல்ல, அவங்க இங்கிலாந்துல இருந்து போனவங்க. அவங்க பேசிக்லி பிரிட்டிஷ். அத ஒத்துக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரூட்ஸ் கிடைக்காது. சோ ரூட்ஸ் இருக்கிற கல்ச்சருக்கு இந்த பிளான்ட்ஸுக்கு இருக்கிற ரியாலிட்டி பொருந்தும். சூரியன் நமக்காக தான் உதிக்குது, சூரியன் நமக்காக தான் அஸ்தமிக்குது. நாம தான் சந்திராஷ்டமிக்கு பைத்தியம் முடிச்சு டான்ஸ் ஆடுவோம். நாம தான் பௌர்ணமியும் போது பாட்டு கேட்டு ஹாப்பி ஆகும். Nature will only affect us. This is very very quantum physics wise true. Okay. ரூட்ஸுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவனுக்கு எப்படியும் ஒரு வாய் சாப்பாடு கிடைச்சிடும். நிறைய சொல்லலாம் ரூட்ஸ பத்தி. அவன் ஊருக்கு போய் அவன் தம்படிக்கா சொன்னா அவன் ஊர் கோயிலுக்கு முன்னாடி போய் தாராளமா கண்பிச்சு எடுப்பான். அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அவனுக்கு அந்த ஊரு. அப்ப ரூட்லெஸ் கல்ச்சர்ஸ்க்கு என்ன ஆகும்? டெய்லி புது கல்ச்சர் கிரியேட் பண்ணுவாங்க, டெய்லி ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணுவாங்க. அமெரிக்காக்கு ஒரு டைம்ல வந்து மெக்சிகன்ஸ் அக்செப்ட் பண்ற கல்ச்சர் இருந்துச்சு. இப்ப அவங்கள உதைச்சு வெளியே தள்ளுற கல்ச்சர் இருக்கு. கே லெஸ்பியன்ஸ் அக்செப்ட் பண்ற கல்ச்சர் இருந்துச்சு. இப்ப அவங்கள உதைச்சு தள்ளுற கல்ச்சர் இருக்கு. பாஸ்போர்ட்ல போட மாட்டாங்களாமே, உமன் மேன் தான் போடுவாங்களாமே. அப்படி மாறப்பட்ட பாஸ்போர்ட்டை கூட கொண்டு வந்துருங்க, நீங்க உமன் மேன் தான் மாத்திக்கணும்ட்டாங்க. சில விஷயத்துல எல்லாம் அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து ரிக்ரெஸ் பண்ணி போறாங்க. அதுக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு, அதையும் மதிச்சு மக்கள் அங்க வாழறாங்க. அப்பனா அது பேர் கல்ச்சர் கிடையாது. அது அரசியல்வாதிகள் செட் பண்ற ரூல்ஸ், தாந்தோனித்தனம், அவங்க இஷ்டத்துக்கு. இன்னைக்கு மோடி தலைகீழ நின்னா கூட இந்தியாவோட ஓனர் நானு, இந்தியாக்கு நான் தான் கல்ச்சர் கொடுத்தேன், இந்தியாக்கு நான் தான், என்னது புதுசா ஒரு வார்த்தையா? நம்ம எல்லாம் வளரும் போது இந்த வார்த்தையே இல்ல ப்ரோ. சந்தானம்னு வருது, சனாதனம். இட்ஸ் லிட்டரலி a new word. இந்த கஸ்தூரி எல்லாம் ஏதோ ஆண்டாண்டு காலமா அந்த வார்த்தை இருக்குன்ற மாதிரி பிஜேபிக்காக ஆணி அடிக்கிறாங்க கருத்துக்குள்ள. நீ அடிக்கவே முடியாது அந்த ஆணி. நம்ம எந்த டெக்ஸ்ட் புக்லயும் அந்த வார்த்தை இல்ல. ஹிந்துன்ற வார்த்தை அவங்க எல்லாம் சொல்றது இந்துவே கிடையாது, it has nothing to do with Hinduism. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஹிந்துயிசம்னு இருக்கு, மீனோட்ட போயிட்டு இருக்கு. அவங்க சனாதனம்னு ஒரு வேர்ம் வந்து போட்டு அந்த ஹிந்துயிசம புடிக்க பாக்குறாங்க. புரியுதா? நீ சனாதனம் ஒத்துட்டேனா உனக்கு அது வரைக்கும் நடந்த மூலசால வேலை ஹிந்துயிசமே பிலாங்ஸ் டு பிஜேபி, இந்தியா ஷுட் பி ஹிந்து, பிஜேபி இஸ் இந்தியான்றீங்க. இட்ஸ் a கேம் ஆஃப் ஜாயினிங் த டாட்ஸ் தான் இதெல்லாம். சோ சனாதனம்னு கொண்டு வராங்க. எவனாவது ஒருத்தர் சனாதனத்தை எதிர்க்கிறான், பைத்தியம் பிடிச்சவன், he should say this word doesn't exist only. கடந்த 5 வருஷமா தான் கான்ட்ரோவர்சி அப்படின்னு ஒரு புது ப்ரொனவுன்சியேஷன் வந்தது, கான்ட்ரோவர்சின்ற வார்த்தைக்கு. அந்த மாதிரி தான் இது.
ஓகே. கான்ட்ரவர்சி சொல்லி இதை எவன்டா கான்ட்ரவர்சி ஆக்கினா? பிகாஸ்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். பிகியஸ்னு யாருடா ஆக்கினா? அந்த மாதிரிதான் இது. ம். இட் இஸ் எ மூல செலவை. சனாதனம்ன்றது ஒரு மூல செலவை. ஓகே. வேதத்துல கூட இல்ல இந்த வார்த்தை, உபநிஷத்துல இந்த வார்த்தையே இல்ல. ஓ! எங்க இருக்கு சனாதனம்? பிஜேபி புக்ஸ்ல தான் இருக்கு. So BJP coined term. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி அங்கங்க வந்து சில கல்ச்சர்ல அங்கங்க வந்து They're creating நடுவுல one realm of existence. அவங்க வந்து எல்லாரையும் பூமியில இருந்து ரூட்ஸ்ல இருந்து புட்டிங்கி எடுத்து புதுசா ஒரு கல்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இத சனாதனம். இத ஏன் சொல்ல வரேன் அப்டின்னா, இப்ப நீங்க நான் சனாதனம் பிலாங் பண்றேன்னு சொன்னா உனக்கு ரூட்ஸ் இல்ல. நீ அவ்வளவுதான். நீ பூமியில இருந்து உன் கால் மேல போயிருச்சு. நீ ஏதோ பாராசூட் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். பொலிட்டிஷியன்ஸ் டூ இல்ல திஸ். இதுதான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் மைண்ட் கண்ட்ரோலிங். ஜெப்ரியோட எப்ஸ்டீனோட தனி தீவு மாதிரியே இங்க ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் இப்ப போய் கைலாசம்னு ஒரு தனி தீவு ஒரு நாடே வச்சிருக்காரு. அவருமே வந்து பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்லி நித்யானந்தா சொல்லிட்டு ஒப்பீடு போயிட்டு இருக்கு. 2000% பீடோஃபைல்னு தெரியல. அவருடைய ஆசிரமத்துல பெரிய மனுஷி வேஷம் போட்டுக்கிட்டு தமயந்தி வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு குழந்தைங்க சுத்துதுங்க. என்ன ஒரு பைத்தியக்கார ஸ்டேட் அது. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது. அந்த குழந்தைகள் எல்லாம் விட்டு வச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு எப்ஸ்டீனை பத்தி பேசுறோம். வீடியோவா பார்த்தோமே அவரும் ரஞ்சிதாவும் பணிவிடை. இன்னைக்கு அவர் காமெடியனா போயிட்டாரு நம்ம நாட்டுல. பிகாஸ் இல்ல இத எப்படி நகைச்சுவையா எடுத்துக்கிட்டு போக முடியுதுன்னு கேக்குறேன். இதே வந்து எப்ஸ்டீன்ங்கும் போது ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்றோம். அதே நித்யானந்தாங்கும் போது அது ரொம்ப நகைச்சுவையா ஒரு மீம் மெட்டீரியலா இப்படி பார்க்க முடியுது. நித்யானந்தா எல்லாம் அவருடைய சபலங்களை நகைச்சுவையா ஆக்கியிருக்கிறதுன்றது அவருடைய வெற்றிங்க அது. அவர் அரெஸ்ட் ஆவறதுல இருந்து தப்பிச்சுட்டே போறாரு. எல்லாத்தையும் ஜோக் மாதிரியா நீங்களும் பேசுங்க நானும் சிரிக்கிறேன். இட்ஸ் a குட் கவர். இவர் டீச்சர்ன்ற கவர் மாதிரி. இல்ல இப்போ அவர் வந்து இந்த உலகத்துக்குள்ளதான் எங்கேயோ ஒரு கைலாசா அப்படின்ற ஒரு நாடு வச்சிருக்காரு. ஒரு தனித்தீவு வாங்கியிருக்காரு. அவர் இந்தியாவில தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளின்னு சொல்றாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல? யோ நீ ஆல்ரெடி அதை நம்பிட்ட. கைலாசா இருக்குன்னு நீ நம்பிட்ட. இப்ப என்ன பண்றது? அப்படியா? யூ ஆல்ரெடி பின் மூல செலவைடு. எங்கேயோ அட்லீஸ்ட் ஒரு 10 சென்ட்டுக்கு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க. அதான் அங்கதான் அவர் ஜெயிக்கிறாரு. அங்கதான் அவர் ஜெயிக்கிறாரு. டிபிக்கல்ல ஒரு பொய்ய கன்விக்ஷனோட 100 வாட்டி சொன்னா அத முட்டாள் உண்மையா மாத்திருவான். உங்களை முட்டாள்னு சொல்ல வரல. பட் உண்மையா மாத்திருவான். அத உண்மையா மாத்துறதுக்கு 100 பேர் நிக்கிறாங்க. ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டாவது கொடுக்கறதுக்கு. லைக் இந்த கேள்வியோட ஃப்ரேசிங்கே பாருங்களேன். கைலாசானோட ஒரு இடம் வச்சிருக்காரு. how do you know? he doesn't. பேப்பர் இருக்கு, பத்திரம் இருக்கு, ஏதோ ஒரு ஐநா சபையில போய் யாரோ அதுக்கு இது போட்ட அதெல்லாம் தானே குடுகுடு பாண்டி வேலை. அதெல்லாம் தானே அந்த மோடி மஸ்தான் வேலை. எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் லைக் த மோஸ்ட் ஓப்பன் ஸ்கேம் ஸ்கீம் ஐ திங்க். இல்ல 100 ரூபாய் கொடுங்க டைட்டில் டீடு கிடைக்கும். 1000 ரூபாய் சும்மா வாட் இஸ் கைலாசா நீங்க போனீங்கன்னா சும்மா ஒரு ஜோக்குக்கு 100 ரூபாய் கொடுத்து வைக்க மாட்டீங்களா? அவ்வளவுதான் போச்சு அந்த 100 ரூபாய். லாட்டரி மாதிரி தானே இது. ஆமா நித்யானந்தா தானே 10 ஜோக்கு பாத்துடலாம். பார்ட் டைம் ஜாப் போற பெண் பிள்ளைகளை குறிப்பா குழந்தைகளை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. அவங்களுக்கு அதிகமான பணம் வரும்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. ஒரு மூளை செலவை பண்றாங்கன்னும் போது ரொம்ப காலமா இந்த மாதிரி பல பெண்களை பயன்படுத்தி இதை பண்ணும்போது வெளியில தெரியாமலே அந்த குற்றத்தை பண்றாங்கன்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு அவங்க வந்து அதை வந்து பண்ண முடியுதா? இல்ல அதற்கு மேல சில விஷயங்கள் அந்த குழந்தைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சம்பளம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிற முதிர்ச்சி இல்ல அவங்களுக்கு. ஈஸியா அந்த எக்ஸ்ட்ரா அந்த கொக்கி நுழைக்கிறதுக்கு அவங்க உடம்புல அந்த ஸ்பேஸ் இருக்கே. அவங்க அந்த மெக்டானல்ட்ஸ்ல அவைலபிளா இருக்காங்க. லைட்டா அங்க கஸ்டமரா போய் கொஞ்சம் யூ வெரி பிரிட்டி வை டோன்ட் யூ திங்க் ஆஃப் மாடலிங்னு சொல்றதுக்கான சந்தர்ப்பம் அங்க இருக்கு இல்லையா? வீட்டுலயே இருந்தாங்கன்னா எப்படிங்க பிடிப்பாங்க? அவங்க இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்காங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணும்போதுன்றதுனால அந்த இட சூழ்நிலையும் ரொம்ப சாதகமா இருக்கு அவங்களுக்கு போய் அந்த பசங்களை பிடிக்கிறதுக்கு. இல்ல அவங்களுக்கும் பாலியல் இச்சைகளை தூண்டுறதுக்கான வேலைகளை பண்றாங்களான்றதுக்கு தான் நான் அந்த கேள்வி ஒண்ணு வச்சேன். குழந்தைங்களுக்கு பாலியல் இச்சைன்றதே ஒரு தப்பான ஒரு தாட் ஆச்சே. தப்புதான். பிகாஸ் குழந்தைங்கள்ட்ட ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். Does it feel good? Then it should be a right thing அப்படின்னு சொல்லி வலுறுத்த முடியும். அவங்க அழகா இருக்காங்க, பாக்கிறதுக்கு வீடு பெருசா இருக்கு, they look like they have the world in their control, so they must be right அப்படின்னு குழந்தை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணலாம். ஆல்சோ அங்க போய் நீ ஒரு குழந்தையா நீ அங்க போற உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்குறாங்கன்னா அந்த தண்ணில வேற எதுவும் இல்லைன்னு என்ன கேரண்டி? they could be anything. அந்த குழந்தையோட மைண்ட வந்து
என்ன சொல்றது, ஈஸியா ஆக்கறதுக்கு, ரிலாக்ஸ்டா ஆக்கறதுக்கு, எதுக்கும் ஒத்துழைக்கிறதுக்கு இந்த டேட் ரேப் ட்ரக் எல்லாம் இருக்கே, ரூஃபீஸ்லாம் சொல்லுவாங்களே. ம். எதுக்கும் ஒத்துழைக்கிறதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸையே டோட்டலா அது அழிச்சிரும். அந்த அந்த ஒரு ட்ரக். ரூஃபிலின். ஹேங்கோவர் படத்துல காட்டுவாங்களே. Your resistance to do anything will be completely down. டாட்டூ குத்திக்கிறியானா 10 டாட்டூ குத்திப்ப நீ. அதான் அந்த ஹேங்கோவர் படத்துல காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன இதுனா நீ 100 பண்ணுவ. அவங்க வந்து அந்த குழந்தையோட ஒரு 10 குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்களோட மஜா பண்ணோம்னா, அந்த குழந்தைங்க அழுதுட்டு எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபன் இருக்குமா? So they have to give those children water வந்த உடனே. இல்லையா? அதாவது போட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் வுட்வர்ட்ஸ் குடுத்து அவங்கள சரிப்படுத்தணும். அப்பனா வீடியோல குழந்தைங்களும் ஃபன் பண்ற மாதிரி தான் கிடைக்கும் அவங்களுக்கு வீடியோ. இட்ஸ் நாட் ஜெனுவின் இல்ல. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஜெனுவினா அந்த பாலியல் இன்ட்ரெஸ்ட் வருது கிடையாதே. அதான் வெளியில இருந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? அததான் நான் கேட்டேன். அப்படி ஃபீட் பண்றாங்களா? இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், பில் கிளின்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாரா இருந்தாலுமே ஒரு குழந்தைக்கு நம்ம அந்த கொடுக்கறோம். அந்த குழந்தை பிஹேவ் பண்றதுன்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு காமெடியா இருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை நம்மளோட வில்லிங்கா அப்படின்னு அவங்களுக்கு பாக்குறது எவ்வளவு பெரிய த்ரில், காமெடி பிளஸ் த்ரில் பிளஸ் எப்பா இதெல்லாம் வாழ்க்கையில எங்க எனக்கு இது சபலம் இருக்கு ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரு 6 வயசு குழந்தை வில்லிங்லி எனக்கு கொடுக்குது அப்படின்னு என்னால எங்கெங்க பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கைலாசா மாதிரி ஒரு உலகத்துலதான் இருப்பாங்க அவங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஐலேண்ட் தான் கைலாசா. But then it's very exciting to see a child being turned on, a child being sexual. Later on அந்த சைல்டுக்குமே மெமரி என்னன்னா, நான் தான் ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் ப்ளோ ஜாப் கொடுத்தேன், நான் தான் ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் பண்ணேன் அப்படின்ற மெமரிஸ் தான் இருக்கும் அந்த சைல்டுக்கு. அதனாலதான் நிறைய குழந்தைங்க அதுல இருந்து தற்கொலை பண்ணிட்டு இருச்சாங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய பிஸியான இந்த நேரத்துல எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் முக்கியமா நான் இந்த இன்டர்வியூக்கு ஒத்துண்டது, ஐ வாண்ட் டு வார்ன் ஆல் த பேரண்ட்ஸ் தேர். இந்த டேஞ்சர் தெருவோரத்துல எல்லாம் கூட இருக்கு. சோ ப்ளீஸ் உங்க குழந்தைங்க மேல கண்காணிப்பா இருங்க. 2 தட்டு தட்டணும்னாலும் பரவாயில்ல, தட்டுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின அடியில இருந்த எங்க அம்மாட்ட மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னப்போ நான் டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தேன். அவங்க கிச்சன்ல இருந்தாங்க. என்னடி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்தாங்க, ஃபட்டுன்னு என் மண்டல ஒண்ணு வச்சாங்க. உடனே அதுக்கான ரீசனும் சொன்னாங்க. மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற என்ன நீ அப்படின்னாங்க. சோ எனக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சது, அதுக்கான காரணமும் தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு பண்றேன்னு சொல்லி நான் இன்னொன்னு பண்றேன்னு நினைக்க வைக்கிறதே ஒரு தப்பு அப்பா அம்மாவை. எதுனாலும் போட்டு உடைச்சிடணும், இல்ல அது பண்ணாம இருக்கணும். It will create that kind of bond between you and the parents. இப்ப அமெரிக்கன் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த குழந்தை வரைஞ்சிட்டு தானே இருந்துச்சு, ரொம்ப அழகா வரையடி, இன்னொரு 4 பக்கம் வரைடின்னு சொல்றது தானேம்பாங்க. அதான் அவங்க கல்ச்சர். அதான் அது செட்டே ஆகாதுங்கிறேன்னா. இந்த பிரிங்கிங் அப் சில்ட்ரன்ல தயவு செஞ்சு வெஸ்டர்ன் கல்ச்சர் பக்கம் பாக்காதீங்க. கோ டு யோர் ரூட்ஸ். நம்ம ஊர் ஆச்சிங்க பாட்டிங்க அவங்கள்ட்ட நிலா சோறு ஊட்டி கதை சொல்லி போதும். எல்லாரும் உட்காந்து டிவி சீரியல் பாருங்க கும்பலா வீட்டுல. தேங்க்யூ சோ மச்.